2 பேரும் சேர்ந்தாப்புல நில்லுங்க. அத்தை, இப்ப எதுக்கு அத்தை ஆர்த்தி எல்லாம்? இல்லம்மா, எல்லாராலையும் சாதிக்க முடியாத நிறைய விஷயங்களை சாதிச்சு தனி ஆளா இருந்து உன் புருஷன் உயிரை காப்பாத்தி இருக்க. உன் புருஷன் மேல நீ வச்சிருக்கிற காதலை பார்த்து உன் மேல நிறைய பேரோட கண்ணு பட்டிருக்கும். அந்த திருஷ்டியால உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது இல்லையா? அதோட என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்குதான் இந்த வீட்டுக்குள்ள நீ மருமகளா காலடி எடுத்து வைக்கிற முதல் நாள். அதனாலதான் ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழிக்கிற. மறக்காத. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, எல்லார் கண்ணும் குருடா போகணும். பேசுங்க பேசுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த வீடே பத்தி எரியும். அப்போ இருக்குங்க எல்லாருக்கும். இந்தாமா. சரி வாங்க. வா. நீங்க 2 பேரும் அங்கேயே இருங்க. ராகினி, படியில நெல் எடுத்து வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வா போ. சரிங்க அத்தை. பாட்டி ஓகேவா? ஓகே. ஹே ஸ்வேதா, உனக்கும் இந்த வீட்டுக்குமான உறவை இன்னியோட நான் முடிக்கிறேன்டி. இனிமே நீ இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க கூட முடியாது. ஸ்வேதா, நிலப்படியில இருக்கிற நெல் படிய தட்டி விட்டுட்டு வலது காலை எடுத்து வச்சு உள்ள வா. ஏ பூமிகா, ஸ்வேதா நெல் படிய தட்டி விட்டு வீட்டுக்குள்ள வரத்துக்குள்ள சாமி ரூம்ல தீ பிடிச்சிடுமா? பிடிச்சிடுமா, கண்டிப்பா பிடிச்சிடும். கௌதம்க்கும் பூமிகாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? அடிப்பாவி, நீ தானே எல்லாத்துக்கும் ஐடியா கொடுத்தது. இப்போ கௌதம் மாதிரியே ஒண்ணு தெரியாத மாதிரி பேசுற. என்னைய மேடிக்கு மருந்து கொடுக்க விடாம தடுத்து மேடியை கொன்னாவது நான் இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வரக்கூடாதுன்னு தடுத்தீங்கல்ல. இப்ப மருமகளா வந்து காட்டிட்டேன். இனி உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. தட்டுமா. மண்டை போச்சு. நீ உள்ள வாமா.
சாரி, தெரியாம பட்டுருச்சு. ஸ்வேதா விடுமா, அவங்க கிட்ட எல்லாம் போய் எதுக்கு சாரி கேட்டுட்டு இருக்க? படிய வேணும்னு உதச்சிட்டு எங்க கண்ணுக்குள்ள நெல்ல விழ வச்சுட்டு எங்களை கோமாளி ஆக்கிட்டு நக்கலா வேற சாரி சொல்றியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு இருக்குடி. ஸ்வேதா நம்ம மேல இருக்கிற கோவத்துல படியையே இப்படி உதைக்கிறானா? நம்ம கிடைச்சோம்னா அவ்வளவுதான். மேடி, ஸ்வேதா, 2 பேரும் சாமி ரூமுக்கு போய் சாமியை கும்பிடுங்க. வாங்க. சரிங்க அத்தை. அம்மா, எனக்கு மூலிகை மருந்து கிடைக்கிறதுக்கும் மேடி குணமாகறதுக்கும் நான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கும் நீதான் காரணம். நீ அந்த மூலிகையை எடுத்துட்டு போய் உன் புருஷனுக்கு காப்பாத்து. நீயும் உன் புருஷனும் 100 வருஷம் வாழணும். இனிமே நானும் மேடியும் சந்தோஷமா இருக்க நீதாம்மா எங்களை ஆசீர்வதிக்கணும். என்னைக்குமே நானும் மேடியும் பிரிஞ்சிருக்க கூடாது. அம்மா, ஸ்வேதாவோட ஆட்டம் ரொம்ப அதிகமாயிடுச்சுமா. சாமி ரூம்ல நெருப்பு மட்டும் பத்தட்டும் பூமிகா. அதுக்கப்புறம் அந்த குண்டச்சி ஆட்டத்தை மொத்தமா முடிச்சிருவோம். ஸ்வேதா, சாமி ரூமுக்கு போ. சாமி ரூமே தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கோம். அதை வச்சே இந்த வீட்டை விட்டு அடிச்சு விரட்டுறேன். பொண்டாட்டி, வா சாமி கும்பிடலாம். ம். என்ன இப்படி காத்தடிக்குது? பிரகாஷ், அந்த ஜன்னல் கதவை சாத்த. வாங்க. ஸ்வேதா, வா. ஸ்வேதா, விளக்கேத்துமா. சரிங்க அத்தை. பாஸ்பரஸ போட்டா தீப்பிடிக்கும்னு சொன்னா பூவா போட்டிருக்கு. பாஸ்பரஸ் போட்டுட்டு வான்னு சொன்னா பூவை போட்டு அலங்காரம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கு லூஸ் அம்மா. என்ன கண்மணி, இங்க சாமி ரூம்ல எதுவுமே எரியல, எல்லாம் அப்படியே இருக்கு. உன்ன எல்லாம் என்ன கேளு. நீ தானே கொண்டு வந்து பாஸ்பரஸ கொட்டின. எங்க கொட்டின? அதோ அங்கதான் கொட்டின. பூவை காட்டி பாஸ்பரஸ் சொல்றியா? உன்னை நம்பி ஒரு வேலையும் செய்ய முடியல. எல்லாத்தையும் கெடுத்து விடுற. நீ வா, உனக்கு அப்புறம் இருக்கு. இல்ல அது பேசாத. அம்மா தாயே, நான் என் அம்மா கிட்ட கேட்டதுதான் உங்ககிட்டயும் கேட்க போறேன். என் மேடிய எந்த சூழ்நிலையிலயும் நான் பிரிஞ்சிடவே கூடாது. அதுக்கு நீதான் அருள் புரியணும். ரெண்டு பேரும் சேர்ந்து கட் பண்ணுங்க.
பாத்துட்டு இருக்கீங்க? 2 பேரும் சேர்ந்து கேக்க கட் பண்ணுங்க. ம். ம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, Maddie. Happy birthday, dear Shweta. கண்மணி, கேக்கு வெட்டுறாங்களே, எப்ப நமக்கு சாப்பிட கொடுப்பாங்க? எப்ப பார்த்தாலும் தின்றத பத்தியே பேசு. மேடி, அண்ணி கேக்கு ஊட்டு. அண்ணி, நீங்களும் அண்ணனுக்கு கேக்கு ஊட்டுங்க. ஸ்வேதா, ஊட்டி விடுமா. அண்ணா, அன்னிக்கு ஊட்டுன. விழிகள் உனதுதான், அதன் தேடல் நானாக இருக்க வேண்டும். இமைகள் உனதுதான், அதன் கனவுகள் நானாக இருக்க வேண்டும். இதயம் உனதுதான், அதன் துடிப்பு நானாக இருக்க வேண்டும். என்னை காப்பாற்ற வந்த தேவதையே, உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன். ஸ்வேதா, மாத்தி மாத்தி கேக் ஊட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? உன்னை நான் எனக்கு சமமா இந்த வீட்டு மருமகளா இருக்க விடவே மாட்டேன்டி. சீக்கிரமே மாதவன் கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிச்சு காட்டுறேன் பார். அண்ணா, உன் லவ் ப்ரொபோசல்லாம் வேற லெவல். செம்மையா அசத்திட்ட. அண்ணி ஹாப்பியா? மா, ஒரு வழியா பிரீத்தி சொன்னது நடந்துருச்சு. அண்ணனும் அண்ணியும் ஒன்னா கேக்க வெட்டிட்டாங்க. பிரீத்தி நிஜமாவே ரொம்ப கிரேட்மா. நானா ஒண்ணும் பண்ணல. அண்ணி மேல எனக்கு இருந்த நம்பிக்கையில தான் நான் அப்படி சொன்னேன். நான் சொன்னது நடந்திருக்கேன்னா அதுக்கு முழு காரணம் அண்ணனை காப்பாத்தணுங்கிற அண்ணியோட முயற்சி தான். ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீட்ல சிரிப்பு சத்தம் கேக்குது. எல்லாம் ஸ்வேதாவால தான். அம்மா, ஸ்வேதாவால இனி ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்ல சிரிப்பு சத்தம் கேட்கும். சிவா, ஓ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட கூட்டிட்டு போ. வாங்க போலாம். மேல கூட்டிட்டு போ. நான் ஐயர்கிட்ட பேசிட்டேன். நாளைக்கு நல்ல நாள்னு சொல்லிட்டாரு. அதனால முறைப்படி ஸ்வேதாக்கும் மேடிக்கும் சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு பண்ண போறேன். என்னது, சாந்தி முகூர்த்தமா? இல்ல சம்பந்தி, இன்னைக்கு 2 பேருக்கும் பர்த்டே கேக் வெட்டினீங்க, அது சரி. ஆனா புதுசா கல்யாணம் ஆனவங்க மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்ல எதுக்கு? என் பையன் மறு உயிர் எடுத்து பொழைச்சு வந்து ஸ்வேதா கூட சேர்ந்தது இன்னைக்குதான். நாளையில இருந்துதான் ஸ்வேதா மேடியோட வாழ்க்கை உண்மையாவே ஆரம்பிக்க போகுது. அதான் நாளைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஸ்வேதாவுக்கு சாந்தி முகூர்த்தம் பண்றீங்கன்னா அப்போ பூமிகாவுக்கும் நாளைக்கு சாந்தி முகூர்த்தம் வச்சிட வேண்டியதானே? ஏன் சொல்றேன்னா, நியாயமா கௌதமுக்கும் பூமிகாவுக்குன்னா இன்னும் சாந்தி முகூர்த்தமே நடக்கல. இங்க பாருங்க, முறையா கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க தான் அதெல்லாம் எதிர்பார்க்கணும். முறை இல்லாம வந்தவங்க எதையுமே எதிர்பார்க்க கூடாது. மேடைக்கு குணமானா குலதெய்வம் கோயிலுக்கு வந்து பொங்கல் வச்சு படையல் போடுறதா வேண்டியிருக்கேன். அப்படியே ஸ்வேதாவுக்கு தாலி பிரிச்சு போடணும். அத எல்லாமே குலதெய்வம் கோயிலே முடிச்சிடலாம். சரிம்மா. அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். சரியா? ஓகேம்மா.
இப்ப போய் எல்லாரும் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஓகேமா. அப்போ பூமிகாவுக்கு சேர்த்து தாலி பிரிச்சு கோத்துருங்க. அதான் கௌதம் சொன்னான்ல, முறைப்படி வந்தவங்களுக்கு தான் எல்லாம் முறைப்படி நடக்கும். ஸ்வேதாக்கு தாலி பிரிச்சு கோக்க போறீங்களா? அந்த தாலியை நான் அறுக்காம விட மாட்டேன். நம்ம பிளான் எல்லாம் நல்லா சொதப்பிருச்சு. கல்பனா ஆண்டி சொன்ன மாதிரி அந்த ஸ்வேதா மகாராணி மாதிரி இந்த வீட்டுக்குள்ள வந்து செட்டில் ஆயிட்டாமா. இதுல நாளைக்கு அவளுக்கு முறைப்படி சாந்தி முகூர்த்தம் வேற. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு அப்படியே வயிறு எரியுதுமா. மேடி, நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் அதை போய் முடிச்சிட்டு வந்துடுறேன். ஸ்வேதா, அத வேற யாரையாவது செய்ய சொல்லு. உன்னை கூப்பிட்டு வந்த எனக்கே இவ்வளவு டயர்டா இருக்குன்னா உனக்கு எவ்வளவு டயர்டா இருக்கும்? நீ பேசாம வந்து படு வா. இல்ல மேடி, சில விஷயங்களை அவங்க தான் பண்ண முடியும். மேடிக்கு மருந்து கொடுக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நான் என் மேடிக்கு மருந்து கொடுக்கறதுக்கு மட்டும்தான் அங்க போனேன், மத்தபடி எதுவும் இல்ல. நீங்க வேணா பூமிகா அம்மா கிட்ட போன் பண்ணி கேட்டுக்கோங்க. உன் மேல சந்தேகப்பட்டு உன்னை விசாரிக்க சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததே பூமிகா மேடம் தான். எடுத்துட்டு வாங்க. சார், நான் சொல்றது கேளுங்க சார். கண்மணி அம்மா தான் தப்பா போயிட்டாங்கன்னு நினைச்சேன். கடைசியில அந்த பூமிகாவும் அவங்க அம்மா மாதிரியே தான் இருக்கா. மேடிய கண்ணு முழிக்காம செய்ய பொய் கேஸ் போட்டு என்ன ஜெயில தள்ளுற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்க. இனியும் நான் சும்மா இருந்தேன்னா அவங்க மேலும் மேலும் ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸ்வேதா, ஆ, என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஒண்ணும் இல்ல மேடி. என்ன, நீ செய்ய போன வேலைய நான் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டேனே, அதுக்கு வருத்தமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. யோசிச்சு பார்த்தா எல்லா விஷயங்களையும் எல்லாராலையும் பண்ண முடியாததான் இல்ல. சில விஷயங்கள் அவங்களே தான் பண்ணணும். நீ என்ன பண்ற? நீ செய்ய நினைச்ச விஷயத்த நீயே போய் பண்ணிட்டு வா. சரி, நான் 5 நிமிஷத்துல வேலையை முடிச்சிட்டு வந்துடுறேன். சரி. பூமிகா, ஸ்வேதா இந்த வீட்ல விதையா விழுந்து செடியா வளர ஆரம்பிச்சுட்டா. அந்த ஸ்வேதா செடியா இருக்கும்போதே கிள்ளி எரியணும். இல்லனா அவ மரமா வளர்ந்து ஆழமா வேர் விட்டு நின்னுடுவா. அப்படி நின்னுட்டா அப்புறம் நாம நினைச்சது எதுவுமே நடக்காது. நம்ம காலடியில கிடந்த ஸ்வேதா காலடிக்கு நாம போயிடுவோம். எனக்கு கல்யாணம் ஆகி எந்த மாதிரியான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்பட்டேனோ அந்த வாழ்க்கையை இப்போ அந்த ஸ்வேதா என் கண் முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்காமா. எனக்கு கிடைக்க வேண்டிய எல்லா மரியாதையும் அவளுக்கு கிடைக்குது. நான் அனுபவிக்க வேண்டிய எல்லாத்தையும் ஸ்வேதா அனுபவிக்க போறா. இதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருதுமா. நாம ஏதாவது பண்ணி உடனே அந்த ஸ்வேதாவை மாதவன் கிட்ட இருந்து பிரிச்சு இந்த வீட்டை விட்டே விரட்டி அடிக்கணும். சரியா சொன்ன பூமிகா. நம்ம வீட்டு வேலைக்காரி நமக்கே எஜமானி ஆகலான்னு பாக்குறாளா? அத நம்ம ஒரு பொழுதும் விடக்கூடாது பூமிகா. ஸ்வேதா ஏன் இப்படி பத்திரகாளி மாதிரி வந்து நிக்கிறா? என்ன ஸ்வேதா, உன்னை ஏன் நான் போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்தேன்னு கேட்டு தெரிஞ்சுக்க வந்திருக்கியா? வாடி. ஸ்வேதா என்ன செண்பகம் மாதிரி கதவை மூடுறா? ஒருவேளை செண்பகம் என்ன அடி வெளுத்த மாதிரி ஸ்வேதா எங்க 3 பேரையும் அடி வெளுக்க போறாளா? என்ன பூமிகாமா, உங்க குடும்பத்துல நீங்களாவது தேருவீங்கன்னு பார்த்தேன். ஆனா உங்க அம்மா கூட சேர்ந்து நீங்களும் அசிங்கமாயிட்டீங்க. சீ! என்னடி ஓவரா பேசுற?